இப்ப வந்து ஒரு 10 வாக்குறுதிகள் வந்து ஒரு அரசியல் கட்சி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அவங்க வந்து எப்படி நிறைவேற்றுறாங்க அப்படிங்கறத நமக்கு தெரியணும். ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. அதை வந்து அவங்க 10 லட்சம் கோடி வந்து ஒரு வாக்காளர்கள் மேலேயும் அது வந்து இது வந்து விழுகுது. ஸோ அதை எப்படி நிறைவேற்றுறாங்க, எப்படி அவங்களால முடியும் அப்படிங்கறது வந்து இங்க ஒரு கேள்வி கடனா இருக்கு நிக்குது. தேங்க்யூ. இதெல்லாம் உங்களுக்கு வாக்குறுதிகள் எப்படி நிறைவேற்றுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்னென்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றும்படி உங்களுக்கு தேவைப்படுது அதையும் சொல்லுங்க. எங்களுக்கு வந்து போதுமான வசதி எல்லா ரூரல் ஏரியாவுக்கும் போகணும். ப்ராப்பர் எஜுகேஷன் வந்து எல்லா சைடும் ரூரல் ஏரியாவில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. சிவகங்கை வந்து எஜுகேஷன்ல நல்ல ஒரு மாவட்டமா இருக்கலாம். அது வந்து ஒரு தனிப்பட்ட நபரின் முயற்சியால தான் இப்படி இருக்கு. எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்தால் இன்னமும் நாங்க பெருசா வருவோம். சார், சிவகங்கையில வந்து கொலை கொள்ளை இதெல்லாம் நிறைய இருக்கு. இப்ப மானாமதுரையில கூட ஒருத்தரை கொலை பண்ணிட்டாங்க, அதை பத்தி யாருமே பேசுறது இல்ல. ஒரு கொஞ்ச நாள் அதை பத்தி போராட்டம் நடக்குது, அதை அதோட விட்டுறாங்க. இது மாதிரி நிறைய இருக்கு. இப்ப சிவகங்கை ஜிஹெச் பொறுத்தளவுமே என்னதான் அங்க நிறைய வசதிகள் இருந்தாலும் ஒரு அவசர சிகிச்சை அப்படின்னு போகும்போது மதுரைக்கு தான் போக சொல்றாங்க. சிவகங்கையில பாக்குறது நிறைய மருத்துவமனைகள் அது மாதிரி எதுவுமே சிவகங்கையில இன்னும் ஒழுங்கா கொண்டு வரல. காரைக்குடியை முன்னேற்ற மாதிரி சிவகங்கை யாருமே முன்னேற்றது இல்லை. காரைக்குடியில் கூட பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போ புதுசாக கட்டினாங்க, சிவகங்கையில் ஆனால் இல்லை. அது மாதிரி காரைக்குடியை தான் முன்னேற்றாங்களே தவிர்த்து சிவகங்கை வந்து கீழே போய்கிட்டே தான் இருக்கு. அதாவது நீங்க காரைக்குடியை தவிர்த்து சிவகங்கையில இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளை இன்னும் முன்னேற்றல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. காரைக்குடியை தான் அதிகமாக ஹையப் பண்றாங்களே தவிர்த்து மற்றதெல்லாம் வந்து டவுனாக தான் ஆகுது. மற்ற பகுதிகளுக்கு என்ன என்ன மாதிரியான அடிப்படை வசதிகள் வேணும்னு நினைக்கிறீங்க? பேருந்து, மருத்துவமனைகள், இது மாதிரி எல்லாமே காரைக்குடியில் இந்த வேலை வாய்ப்பு எல்லாமே வந்து காரைக்குடியில தான் அதிகமா இருக்கு. சிவகங்கையை விட காரைக்குடியில அதிகமா இருக்கு.